Hi friends, welcome to Journey to Hero Family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ரயில்வே எக்ஸாம் நம்ம எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் வரப்போகுது, இந்த மாதிரி இதில் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு 10th ஏப்ரலில் ஏஎல்பி வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். அடுத்து என்டிபிசி ஒன்று வரப்போகுது. அடுத்து குரூப் டி, அதாவது குரூப் டி அண்டு சி இதுக்குள்ளது வரப்போகுது. ஓகேவா? ஆல்ரெடி ஜேஇ இதாச்சு. ஓகேவா? அப்போ இதெல்லாமே வரப்போகுது. இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றதான் இந்த இதை தெரிஞ்சுக்கிற போகிறோம். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் தான் அதிகமான வேக்கன்சி வரும். இப்போ நல்லா ஹியூஜ் வேக்கன்சியாக வரும். அதுவும் இல்லாமல் இதில் நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து இந்த இது கிடச்சினா அவங்க லைஃப் செட்டில் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். க்ரோத்தும் இதில் இருக்க க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குறிப்பாக. ஓகேவா? இதே மாதிரி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கெரியர் க்ரோத்து நல்லா இருக்குது. இதில் நீங்கள் சும்மா நீங்கள் வெரிஃபை பண்ணால் கூட இப்போ ரயில்வேயில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலே தெரியும் அவங்க எப்படி அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு ஒரு சிலர்கிட்ட நீங்கள் கேட்டாலே புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? ஏன் இத்தனை பேர் இந்த ரயில்வே எக்ஸாமை போய் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிறவங்க கேட்டாலே அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருக்கிறத நம்ம ரயில்வே எக்ஸாம் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும், சிலபஸ் இருக்கும். அதேமாதிரி மார்க்கோடைய ஷெட்யூல், மார்க்கோடைய ஸ்கீம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது இப்போ 2025னா 2025 நீங்கள் எந்த எக்ஸாம் பார்க்குறீங்களோ அந்த எக்ஸாமோடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ செக் பண்ணணும். அதில் ஏதாவது அப்டேட்ஸு சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தயாராகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் டி இருக்கு இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருந்தது குரூப் டியில் வந்து 10th வெர்சஸ் ஐடி அப்படின்னு சொல்லி முதல்ல ஐடி இந்த கேஸ் விஷயம் இப்போ போய்க்கிருக்கு. அதனால தான் எக்ஸாம் டேட் வந்து டிலே ஆகிக்கிட்டு இருக்குது, எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டு பண்ணணும். ஓகே? அதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதில் நம்ம குறிப்பாக முக்கியமானது அதில் வேக்கன்சி எவ்வளோன்னு தெரியணும். ஏன்னா அந்த வேக்கன்சியில் நம்ம ரீஜியனில் எவ்வளோ வேக்கன்சின்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எந்தளவுக்கு போட்டி போட்டு படிக்கணும், நம்மளுடைய ஸ்டடியோட ப்ரியாரிட்டி எப்படி கொடுத்து நம்ம படிக்கணும், எந்த அளவு போட்டி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகே? தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ அந்த வேக்கன்சி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், இது எப்படி, இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்டிபிசி தனியாக இருக்கும். என்டிபிசினா 2 ஸ்டேஜ் இருக்கும், ஏஎல்பி இதெல்லாம் 2 ஸ்டேஜ். இப்போ குரூப் டி இதுக்குள்ளது இது எடுத்துருக்கிறது வந்து குரூப் டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கு. இது குரூப் டியோடையது. குரூப் டியில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். இதுதான் இது. நெக்ஸ்ட்டு இப்போ சிபிடியில் அது எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம், இதோட மார்க்கெல்லாம் தெரியணும் இல்லையா, ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு டைம் வந்து 90 மினிட் கொடுப்பாங்க, 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினை நீங்கள் அவங்க தெரிஞ்சது சரியாக பண்ணால் 1 மார்க் வரும். தவறாக பண்ணீங்கன்னா அதில் அதாவது 1/3 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கேட்டகரி. இப்போ சயின்ஸ்னால் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மார்க்கு. மேக்ஸில் 25 கொஸ்டின், 25 மார்க்கு. ரீசனிங்கில் 30. இங்கே இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும், எந்த ஏரியாவில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும், வெயிட்டேஜ் எந்த ஏரியாவில் இருக்குது, அது எதுக்கு எந்த ஏரியாவில் நம்ம பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சிலபஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இதில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே தனியாக சிலபஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் கீ சப்ஜெக்டை நீங்கள் நோட் பண்ணணும், நீங்கள் எந்த ஏரியா எதை என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்ற. அதே மாதிரி அதில் முக்கியமான டாபிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா
இது எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தா கூட போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் செக் பண்ணால் கூட இதெல்லாம் தெரிஞ்சு எந்தெந்த டாபிக் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கிற போது அதுக்கான டைம் அலாட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும். ஓகே, அதை நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஏரியாவுக்கு அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இதில் அதிகமாக இருக்குன்றத. அது எப்படின்றத நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ குரூப் டியில் என்னோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி. இப்போ ஃபஸ்ட்டு ரீசனிங், இந்த ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா இந்த 30க்கு 30மே வாங்க முடியும், 30மே வாங்க முடியும். நீங்கள் அப்படி விட்டால் கூட உங்களுக்கு இது குறைஞ்சது 25க்கு மேலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாங்கிட முடியும். அப்போ இந்த இதை நீங்கள் ஈஸியாக படித்து இந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். தென் மேக்ஸ், ஓகே, செகண்ட் ப்ரியாரிட்டி இது கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் 20க்கு மேலே எடுக்கணும். 25க்கு 20க்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது பயிற்சி பண்ணு. ஒரு சிலது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் 25மே ட்ரை பண்ணி எடுக்க முடியும், எடுக்கிறாங்க. நீங்கள் குறைஞ்சதை வச்சா கூட 20க்கு மேலே நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். மூணாவது தேர்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஓகே, அந்த சயின்ஸில் நீங்கள் அதே மாதிரி 20 வச்சுக்கோங்க, 25க்கு 20 வச்சுக்கோங்க. இந்த சயின்ஸுன்ற போது உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதுதான். இந்த 3 இதில் மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த 3 இதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு 80 மார்க்கு வந்துடும். இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இது தான் பண்ணணும். இந்த 20 இருக்கு இல்லையா, இது ரொம்ப டஃப்பு. நம்ம அதை லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது ரொம்ப இப்போதைக்கு அதில் பண்ண வேணாம், ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதுதான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க எந்த சோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆன்லைன் சோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆஃப்லைனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம் டிசைட் பண்ணியிருக்கீங்க, அந்த மெட்டீரியல் ப்ராப்பராக படிங்க. நல்ல மெட்டீரியலை வாங்கிக்கோங்க, மெட்டீரியல் எல்லாமே தெரிஞ்சு அதை ப்ராப்பராக அந்த எக்ஸாம் முடியும் தெரியுமே அதவே ப்ராப்பராக படிங்க, அதையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மாதம் இதை படிச்சுட்டு ஒரு மாதம் வேறு மெட்டீரியல் படிச்சிங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக இதாகாது. அப்போ அந்த மெட்டீரியலை தெளிவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றை செலக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அது உங்களுக்கு மேலும் மேலும் ரிவிஷனாக இருக்கும். இல்லைனா வேறு புக்கில் படிக்கிற மாதிரி புதுசாக படிக்கிற மாதிரியே ஃபீல். நீங்கள் படித்து முடிச்ச ஏரியாவே வரும், வேறு புக்கில் படிச்சிங்கன்னா வேறு மாதிரி கண்டென்ட் இருக்கும், அது உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். நீங்கள் ஒன்றே படிச்சிங்கன்னா அதெல்லாம் ரிவிஷன் ஆகும். ஒரு தடவை முதல் தடவை படிக்கிற போது தான் ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்த தடவை படிக்கிற போதெல்லாம் அது ரிவிஷன் கணக்கில் தான் உங்களுக்கு வரும். அப்போ அந்த தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலபஸ்ன்னு எடுத்தோம்னா, இந்த சிலபஸ் இப்போ இது மேக்ஸில் இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 25க்கு 25 வாங்க முடியும். ஓகே, இதில் ஒரு சிலது டஃப்பானாலும் 20க்கு மேலே நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும், அதில் மாற்றம் கிடையாது. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக சிலபஸும் கவர் பண்ணிடணும். சிலபஸில் எந்த இதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ரீசனிங். இப்போ இந்த ரீசனிங்னா இந்த ரீசனிங்கில் 30 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 30க்கு 30 வாங்க முடியும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ரீசனிங்கை பொறுத்தளவு, குரூப் டியை பொறுத்தளவு நீங்கள் குறைஞ்ச பார்த்தாலும் 25க்கு மேலே ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ மூணாவது சயின்ஸ். இந்த சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்னு சொல்லியிருக்கோம், ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 25 இருக்குது. 25க்கு நீங்கள் 20 மேலே வாங்க முடியும். கரெக்டாக சிலபஸ் மட்டுமே கவர் பண்ணாலே போதும். இந்த மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது இதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கும், பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸ்டடி ஜிகே இருக்கும். ஓகே, ஜென்ரல் ஜிகே, ஸ்டடி ஜிகே, இது இல்லாமல் எல்லா அதுவும் வரும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாம் வரும். இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட டாப்பிக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் வருது அப்படின்றது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம சேனலில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் பிளேலிஸ்ட்டுமே தமிழ்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஐடியா பண்ணுங்க. இதில் வந்து ஃபுல் அதிக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதிக டைம் கொடுக்காதீங்க. ஓகேவா? இது லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் உங்களோட இது இருக்கணும். அப்போ 4th ப்ரியாரிட்டியாக தான் இது இருக்கணும். ரொம்ப கம்மியானது, செலக்டடான டாப்பிக் மட்டும் பாருங்கள். அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதுமானது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, இது எல்லாமே அவார்டு இந்த மாதிரி வரதெல்லாம், அதேமாதிரி பர்சனாலிட்டிஸு இதில் தான் வரும். மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் கவர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் பண்ணிட்டு போனால் போதும். இதில் நீங்கள் குறைஞ்சது 20க்கு நீங்கள் ஒரு 10 எடுத்தாலே போதுமானது, சூப்பர் மார்க்காக நினச்சிக்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் எஃபெக்டிவாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தன்மை உள்ளவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கிறதே எடுத்தாலும்
ஒரு சிலருக்கு காலையில் மேக்ஸ் போடுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு தியரி படிக்கிறது பிடிக்கும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளானை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுடைய ஸ்டடி பிளான் உங்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நீங்கள் உருவாக்கணும். ஜென்ரலாக தெரிஞ்சாலும் உங்களுக்கானது எது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், ஈஸியாக கவர் பண்ணி நிறைய டாப்பிக்கை கவர் பண்ண முடியும், நிறையா ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றது, எனர்ஜியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டஃப்பாக இருக்கிறத லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியுன்றதை நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் என்ன சொன்னேன் இல்லையா, தியரி, இப்போ சயின்ஸ் நான் படிக்க போகிறேன்னா சயின்ஸ் நான் காலையில் படிக்க போகிறேன், மதியம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் மதியம் போல் மேக்ஸ் பார்க்க போகிறேன், மேக்ஸில் இந்த டாபிக் பார்க்க போகிறேன்னு நீங்கள் ஷெட்யூல் போடணும். உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது அவங்களுடைய ஷெட்யூல் தான், உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட ஷெட்யூலு, உங்களோட டைமு, அப்போ உங்களுக்கு தெரியும் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ படிக்கிற போதே நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ காலையில் 1 hour இல்லை 2 hour படிக்கிறேன், 2 hour இந்த டாபிக் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன்றதை நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம எந்த அளவு படிக்கிறது எஃபெக்டிவாக இருக்குது, இல்லை எஃபெக்டிவாக வரலையா, இதை கவர் பண்ண முடியுதா முடியலைன்னு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது கண்டுபிடிக்க முடியும். அதுலேயும் அப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு இனி கொஞ்சம் டைம் கொடுக்கணும், டைம் எங்கே கம்மியாகுது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இப்படி ப்ராக்டிஸ் இங்கே படிக்கிற போதே பண்ணுற போது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்க்குற போதே புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு அந்த ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் டைம் அலாட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு சிலபஸ்க்கு நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணுற போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எந்த ஏரியாவில் நமக்கு அதிக டைம் போகுது, எது ஈஸியாக நம்ம கவர் பண்ண முடியுது, டைம் கம்மியாக சேவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். உங்களோட டைமை நீங்கள் சேவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் சிலது வந்து மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து அது ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படிக்கிறது எல்லாமேவும் நீங்கள் இப்போ ஒரு 1 week படிச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு நாள் அலாட் பண்ணி அதுக்குன்ட்டு ரிவிஷனுக்காக ஒரு டைம் ஒதுக்குங்க. இப்போ இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு ஒரு ½ hour 1 hour ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. அப்போ தான் அதை படித்தது மறக்காமல் மெமரியில் இருக்கும். இன்னொன்று இப்போ மேக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் படித்தே வச்சுக்கிறணும், படித்து மைண்டில் வச்சுக்கணும். அங்கே போய் சம் போட்டு பழகக்கூடாது, எக்ஸாம் வரலாம், டைம் இருக்காது. அப்போ ஈஸியாக எதெல்லாம் நம்ம படித்து மைண்டில் வச்சுக்கிற முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கிறணும் ஈஸியாக. ஓகேவா, அது வந்து உங்களுக்கு டைம் சேவ் உதவியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வர்றபோது இந்த ஒரு எக்ஸாம் நாளுக்காக தான் நீங்கள் காத்திருப்பீங்க இல்லையா. அந்த எக்ஸாம் நாளில் சிலர் தவறு பண்ணுவாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஐயோ அது பண்ணல, அந்த டாபிக் கவர் பண்ணல, இதை பண்ணல, அதை பண்ணல, அந்த டென்ஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாக தெரிஞ்சதே அந்த குழப்பத்தில் தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது, அப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க கற்றுக்கிறணும். அமைதியாகனா எனக்கு நல்லா நான் படிச்சிருக்கேன், நான் படித்ததுலேருந்து கொஸ்டின் வந்தால் சரியாக ஆன்சர் பண்ணிடுறோம், ஒரு நல்ல ஒரு தெளிவாகவும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களோட எக்ஸாம் நாள் அன்னைக்கு எந்த குழப்பத்தோடய இருக்கக்கூடாது. எப்போ தான் நீங்கள் படித்தது தெளிவாக உங்களுக்கு ஆன்சருக்கு வர்ற மாதிரி டிக் பண்ண முடியும். இல்லைனா அதுவான்னு நம்மளால் கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா, அதேமாதிரி இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸுன்றது என்னென்னா, நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு 10 minutes அமைதியாக இருந்துட்டு கொஸ்டினை ஃபுல்லாக பாருங்கள். 100 கொஸ்டின் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. அப்போ இந்த 100 கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனேவும் இதில் இந்த கொஸ்டினோட டைப் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஈஸியான டைப்பாக இருக்கும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது. ஈஸின்றது என்னென்னா நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னே எந்த டைம் எடுக்கவே எடுக்காது, டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மிட் லெவலில் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த 3 டைப்பில் தான் மேக்ஸிமம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 10 minutes இந்த ஈஸியாக இருக்குது இல்லையா, டைமே வேஸ்ட் ஆகாது, பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு போக முடியும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணி ஃபுல்லாக 100 இதில் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஒரு 10 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியானது இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். இதில் ஒரு 40 வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சுன்னா கன்ஃபார்மாக 100% தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணாதீங்க. டவுட் ஆகி போச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டு டைமில் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டு 10-15 minutesலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக தெரிஞ்சவங்க 50% இருக்கிறதெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. அங்கே வந்து உங்களை நெகட்டிவ் மார்க் மூலியமாக நீங்கள் பின்னால் போயிடுவீங்க.
அது அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ண தெரியணும். தெரியலையா அதே இடத்துல நிற்கக்கூடாது. ஸ்கிப் பண்ணி நம்ம அடுத்த கொஸ்டின் போக தெரியணும், விட தெரியணும். ஸ்கிப் பண்ண தெரியணும். அதே மாதிரி நமக்கு தெரியலைன்னா தெரியலன்ட்டு போகணும். அதே இடத்துல நின்றுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு சரியானது எதுவோ சரியாக பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகேவா? அந்த ரொம்ப முக்கியமான. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டினை வந்து எக்ஸாமில் வந்து டேக்கிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். அதான் முன்னாடியே நீ தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் ஜாப்பை நிச்சயமாக இந்த வருடங்கள்லேயும் நீ அச்சீவ் பண்ணிட முடியும். நிறைய எக்ஸாம் வருது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், தெளிவாக அச்சீவ் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீமை நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கான உழைப்பை போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். வேறு எந்த வழியும் கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.